சட்டப்பேரவைத் தலைவர்களே, இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இதை பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர், இதில் பாதிக்கப்படக்கூடிய நபரும் அவரும் ஒன்று. ஆகவேதான் உணர்வுபூர்வமான பிரச்சனையை அவையுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது திருத்திய அந்த வாசகத்தை அது சேர்க்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் பதில் உரையில் தான் அந்த திருத்தத்தை அவர் வாசித்தார். அதைத்தான் திருத்தப்பட்டதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், வேற ஒன்றும் அல்ல. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். உணர்வுபூர்வமான பிரச்சனையில் உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள் என்றுதான் நான் காலையில் குறிப்பிட்டேன். இன்னொன்று, இந்த மேகதாது பிரச்சனையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருடைய உணர்வையும் புரிந்து கொண்டுதான் இந்த நேரத்தில் தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று காலத்தின் நேரத்தை பார்த்து சரியான தருணத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். தீர்மானத்தை முன்மொழிகிற போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுக்கிறார். அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு திருத்தங்களோடு அது முன்மொழியப்படுகிறது. அதை நான் அறிவிக்கிறேன். திருத்தங்களை எதிர்க்கட்சி தலைவர் விரிவாக விளக்கமாக பேசியது இந்த அவையில் இருக்க எல்லோரும் கேட்டீர்கள். அவர் பேசுகிற போதே அவரை குறுக்கிட்டு நீங்கள் இந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தால் அதை விவாதத்திற்கு விட்டிருக்கலாம். இன்னும் அலசி ஆராய்ந்து பார்த்து கூட அதை சேர்த்திருக்கலாம். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அடுத்து, நான் திருத்தங்களோடு இந்த தீர்மானம் அவையின் முடிவுக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்று சொல்லுகிற போது கூட எழுந்து நின்று இதில் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று தாங்கள் கூறியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அனைத்து கட்சியினரும் எதிர்பார்க்கிற, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று தமிழ்நாடே பார்த்து கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டிலே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சில மாநிலங்களெல்லாம் முன்பு ஒப்பிட்டு பேசுவோம். அந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒற்றுமை வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எல்லோரும் ஒரு சேர நின்று ஒரு தீர்மானத்தை ஆதரித்த ஆம் என்று சொல்லிய பிறகு அந்த தீர்மானத்தை ஒட்டி இங்கு பேச அனுமதிப்பு மறவது அல்ல. விதிகளிலும் அது இல்லை. இருந்தாலும் கூட ஏன் அனுமதித்தேன் என்றால், நீ உரிமை பிரச்சனை என்று காலையில் கொடுத்தீர்கள். அந்த உரிமை பிரச்சனையை எழுப்பதற்கு நான் அனுமதி தருகிறேன், அவை முடிவதற்குள்ளாக அனுமதி தருவேன், அமருங்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் வெளியேறிய பிறகு இங்கே உறுப்பினர் கருத்தை எல்லாம் தெரிவித்தார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக இன்னும் விரிவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவே இந்த விளக்கத்தை எல்லாம் அளித்தார். அதைவிடவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி ஒருங்கிணைப்பாக இருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன நடந்தது என்று இந்த பிரச்சனையில் அடிப்படையில் இருந்து நுனிவரை எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இங்கே அவையிலே பேசிவிட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மேகதாது பிரச்சனை பற்றி திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையோ, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற வார்த்தையோ உகந்தது அல்ல. மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மாமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அருள் கூர்ந்து அதை நீங்கள் தவிர்த்து விட்டு பேசுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி வரிசைகளுக்கெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனா பதில் உரையில் மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிடுகின்ற பொழுது ஏற்கனவே 18/6/2026 அன்று மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அரசின் தனி தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதைத்தான் நாங்கள் வரவேற்றோம். அதுதான் எங்க கை கிடைச்சது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய விருப்பத்தை அவர்கள் குறிப்பிடலாம், அது தவறு கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனால் எழுத்துப்பூர்வமாக இந்த திருத்தத்தை வலியுறுத்தி பேசினார, அவர் பேசுகிற போது சொன்னாரு, விளக்கமா சொன்னாரு. தலைவர்கள் எப்படி எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசின் தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும், இடம்பெறவில்லை. ஆகவே திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது அதை தங்களுடைய அனுமதி பெற்று முதலமைச்சர்கள் முன்மொழிந்து வழிமொழியப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு விடப்பட்டு பிறகுதான் அந்த திருத்தத்தை இடம்பெற செய்ய வேண்டும். அதுதான் விதி 104 சொல்லுது. அதைத்தான் நான் குறிப்பிடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் விதிகள் படி அதை முறையாக அந்த திருத்தத்தை மேற்கொண்டு முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டிருந்தா எந்த விவரமும் வராது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே 18/6/2022 26 அன்று மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு
அளிக்கப்பட்ட அரசின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். எல்லாம் இங்க இருக்கிற முன்னா இங்க இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அதைத்தான் தெரிவிச்சாங்க. இப்ப கூட அந்த திருத்தத்தை எதிர்த்து உங்களை ஆதரிக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அதைத்தான் வலியுறுத்தி பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த நடுவர் மன்றம் அமைக்க கூடாது என்ற எதிர்ப்பையும் தெளிவுபடுத்த என்பதை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிக்கட்டும். முடிச்ச அப்புறம் நீங்க திருப்பி பேசுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. காவிரி நதிநீர் என்பது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனை. அதனாலதான் இதை நான் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி பேசுறேன். ஏற்கனவே ஒவ்வொரு முறை பிரச்சனை வருகின்ற பொழுது அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதிமுக அரசாங்கம் சரி, அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடைபெற்று அதுக்கு பிறகுதான் ஒரு முடிவு செஞ்சு சட்ட ரீதியாக நாம் நடவடிக்கை எடுத்த வரலாறு உண்டு. ஆனால் நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு செய்தியை அனைத்து கட்சியுடைய தலைவர்களை அழைத்து பேசி சாதக பாதகங்களை தெரிந்து பிறகு அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு முடிவு செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். இப்படித்தான் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் அவர்களாகவே இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னாங்க. அதுல எனக்கு என்ன அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க எங்களுக்கு முழு விவரம் தெரியாது. இருந்தாலும் கடந்த காலத்தில் நடுவர் மன்றம் கடந்த காலத்தில் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது, மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது, அது அதிமுக ஆட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதற்கு பிறகு சட்ட வல்லுநரோடு கலந்து பேசி இதுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கிடைக்கப்பட்ட தீர்ப்பு. அது மட்டுமல்ல, 2018ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி இறுதி தீர்ப்பை பெற்றுவிட்டோம். அந்த இறுதி தீர்ப்புல தெளிவா குறிப்பிட்டிருக்குது, கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலம் காவிரி ஆற்றின் குறுக்கே வருகின்ற தண்ணீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பவோ முடியாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். மீண்டும் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கின்ற பொழுது சட்ட சிக்கல் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. 20 மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய நீர் காவிரி நீர், அது மட்டும் டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை உணர்வுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அவருடைய கவனத்தில் கொண்டு வருகிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த உறுப்பினர், அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும் நாங்கள் பதில் சொல்லவில்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய உணர்வு, ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய உணர்வு. இங்கு திமுக, அதிமுக, டிவிகே, தமிழ் வெற்றிக் கழகம் என்ற கருத்து வேறுபாடுகள் கிடையாது. மாண்புமிகு திமுகவோட உறுப்பினர் திரு வேலு அவர்கள் சொல்வது போல கர்நாடக சட்டமன்றத்தில் ஒருமித்த குரலுடன் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். மாண்புமிகு மூத்த உறுப்பினர், அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் காலையில் வந்தார். உணர்வுடன் பேசுவதை விட கோபத்துடன் பேசினார். ஒரு வெற்றிக்கு கோபம் முக்கியம் அல்ல, நிதானமும் பொறுமையும், சட்டப்படி வல்லுநர்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு. எங்களுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு நொடியும் மேகதாது அணை விஷயமாக கடந்த 40 வருடங்களாக எந்த சட்டமன்ற குழுக்கள் இருந்ததோ உங்களுக்கெல்லாம் தெரியும். முன்னாள் முதல்வராக இருந்த அவருக்கு தெரியும். திரு உமாபதி அவர்களாக இருக்கட்டும், முக்கியமான சீனியர்ஸ் சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிங்வி அவர்களாக இருக்கட்டும், முகுல் ரோத்னி அவர்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எப்படி அணுகணும்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது. இதுதான் மூத்த உறுப்பினர் அவையை புறக்கணித்து வெளியில் சொல்லும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்களும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய உறுப்பினர்களும் நீங்கள் எழுப்பிய கேள்வியை எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலளித்தோம்.
எங்களுடைய தலைவர் ஜனநாயக பூர்வமானவர். 75 வருடங்களில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனை இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன சாதனைனா, சட்டமன்றம் நேரலையில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அவருக்காக இது எந்த ஆட்சியிலும் செய்யவில்லை. அவருக்காக மீண்டும் ஒரு சுருக்கமாக பதிவு செய்கிறோம். இல்ல, அது முதல்ல டெக்னிக்கல் இஷ்யூஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுதில்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மேகதாது அணை கட்டுறதா இருந்தா என்விரான்மெண்டல் சர்டிபிகேட் இல்லாம கட்ட முடியாது, சுற்றுச்சூழல் சர்டிபிகேட் எல்லாம் கட்ட முடியாது. உடனடியாக சட்ட ரீதியாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இதை நீங்கள் அவையில் இல்லாத போது எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு நீண்ட அறிக்கையை இந்த அவையில் முன்பு கொடுத்தார்கள். 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நம்மளுடைய விவாதம் எப்படி இருந்துச்சுன்னா, 2 மாநிலங்களும் மட்டுமல்ல, அது கேரளாவும் இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், அனைத்து மாநிலங்களுக்கும் நதி நீரை எப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கேஸ். அதுல விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீருடைய பகிர்வை பற்றியது. இது ஒரு ஆட்சியுடைய வெற்றி இல்லை. அனைத்து ஆட்சியில் எந்த ஆட்சியாக வந்தாலும், அது திமுகவா இருந்தாலும் அதிமுக வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் இருந்தாலும், காவேரி பிரச்சனை பற்றி வரைக்கும் எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருந்தோம். சட்ட வல்லுநர்கள் அதே குழுக்கள் தான் இருந்தாங்க, இப்பயும் அதே குழுக்கள் தான் இருந்தாங்க. திரு உமாபதி அவர்களும் நீங்கள் நீண்ட நேரம் விவாதிச்சிருப்பீங்க, நீங்கள் முதல்வராக இருந்த பொழுது. அதைதான் திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அவரோடு ஒரு விவாதம் பண்ணியிருப்பாங்க. அதே வழியில் தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நீண்ட விவாதம் சட்ட வல்லுநர்களுடன் நடத்திய பொழுது விவசாயிகளும் பொதுமக்களும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு சிறு விளக்கம். 2018க்கு முன்பு இருந்த கேஸ் வேறு, 2018க்கு பின்பு கர்நாடகாவுடைய லீகல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேறு. உச்ச நீதிமன்றம் வெற்றி பெற்ற பிறகு மேகதாது அணை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க கர்நாடக அரசு. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 67 TMC தண்ணீர் எதுக்கு வேணும்னு சொல்றாங்கன்னா, பெங்களூர்ல குடி தண்ணீருக்காக வேணும்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப மத்திய நீர்வள ஆணையத்துக்கிட்ட டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. இந்த ப்ராஜெக்டை மத்திய நீர்வள ஆணையம் கொடுக்க சொல்றது மிகப்பெரிய தவறு, உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரானது. உடனடியாக 2026 மார்ச் மாதம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு எதிராக மத்திய நீர்வள ஆணையத்திடம் குரல் கொடுக்கிறாங்க. மாண்புமிகு மூத்த உறுப்பினர் தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். மார்ச் மாதம் திராவிட முன்னேற்ற கழக அரசுல என்ன செஞ்சாங்கிறது நாங்கள் உங்கள் மூத்த உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவையில் நீண்ட விவாதம் நடந்தாலும் நீங்கள் அவையில் இல்லாதனால திருப்பி உங்கள்கிட்ட நாங்கள் பதிவு பண்றோம். என்னால் நமக்குள்ள இப்ப கோபம் முக்கியம் இல்ல, ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும். இதற்கு பிறகும் சந்தேகம் இருந்தால் எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்களும் சரி அவைக்கு முடிந்த பிறகு சட்ட ரீதியாக உங்களோட விளக்குறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல மத்திய நீர்வள ஆணையத்தை எடுத்த முடிவு தவறு. முதல் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே கேட்க கூடாது. ஆனால் கர்நாடகாவிடம் மேகதாது அணை கட்டத்துக்கான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கேட்டாங்க. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக அரசு அப்பீல் பண்ணாங்க. அதுல கேஸ் டிஸ்போசல் பண்ணப்பட்டுச்சு 15/4 அன்று. உடனடியாக இதை எப்படி அணுகணும் அப்படின்னா, மத்திய நீர்வள ஆணையம் மீது நமக்கு நம்பிக்கை போயிருச்சு. முதல் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நம்ம கேட்க கூடாது. அதற்காக தான் உடனடியாக மேகதாது அணை குறித்து புதிய நடுவர் மன்றம் ட்ரிபுனல். அந்த ட்ரிபுனல் எதுக்குன்னா, முன்பு இருந்த ஆணைகளையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு
நிறைய பாடி முன்னாடி இருந்திருக்கு, நீர்வள சம்பந்தமாக நிறைய கமிஷன் இருந்திருக்கு. அதற்கு மாற்று ஒரு கமிஷன் கிடையாது. அதுதான் இப்போ திருத்தமும் சொல்லணும். நீங்க அவை இல்லாத பொழுது இந்த ட்ரிபுனல் எதுக்குன்னா, மேகதாது அணையை கட்டணுமா கட்டக்கூடாதா? நம்ம கட்டக்கூடாதுன்னு சொல்றோம், அவங்க கட்டணும்னு சொல்றாங்க. நமக்கு வர வேண்டிய உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நமக்கு வர வேண்டிய தண்ணீரே, இன்றைக்கு மூத்த உறுப்பினர் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் தோழர், விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, இன்னும் காவிரி நீர் விடாமல் விவசாயிகள் இன்னும் தன்னுடைய விளைச்சல் இன்னும் ஆரம்பிக்கல, தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், நமக்கான உச்சநீதிமன்றம் ஆணைகள் இருந்தாலும் நமக்கான தண்ணீரை உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தண்ணி கொடுக்கறதுக்கே நம்ம சட்ட போராட்டம் நிகழ்த்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அணை குடிநீருக்காக, ட்ரிங்கிங் வாட்டருக்காக பெங்களூருக்காக கட்டப்பட்டால் உச்சநீதிமன்றம் நமக்கு எந்த பங்கீடு கொடுத்திருக்கோமோ அது பாதிக்கப்படுங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள், எல்லா கட்சிகளுடைய ஒரே முடிவுங்கிறது தான் எங்களுடைய பதிவு. அப்ப லீகல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய 2018க்கு முன்பு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கும் பொழுது 2018 குறிப்பாக இந்த ஏப்ரல் மாசம் நடந்த நமக்கு இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணப்பட்ட பிறகு திருப்பியும் மத்திய நீர்வள ஆணையத்துக்கிட்ட போறதோட ட்ரிபுனல் ஒன்று உருவாகும் பொழுது அந்த ட்ரிபுனல் சுப்ரீம் கோர்ட்டோட மானிட்டரிங்ல இருக்கணும். அதே நேரத்தில் என்விரான்மெண்டல் சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முறையிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரிபுனல்ங்கிறது பழைய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை கண்காணிக்கக்கூடியது கிடையாது. மேகதாது அணை கட்டணமா கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னது. இதை 40 வருஷமா எந்த சட்ட வல்லுநர்கள் நமக்காக குரல் கொடுத்து இரவும் பகலும் பாராமல் இதை 2018 வெற்றி பெற வைத்தார்களோ அதே சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையை, வழிகாட்டுதல்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்கி அதற்கான சரியான திட்டங்களை பதிவு பண்ணி தான் இதுக்கான தீர்மானம் கொண்டு வரும் பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2026 மார்ச் மாசம் அரசு எடுத்த முடிவை கூறும் பொழுது இது சட்ட வல்லுநர்கள் ஆலோசனையை இந்த ட்ரிபுனல் அமைக்கணும்னு சொன்னதை உள்வாங்கி உடனே முதலமைச்சர் அவர்கள், நீங்க பார்த்திருப்பீங்க, உடனடியாக தன்னுடைய அறைக்கு சென்று சட்ட வல்லுநர்களுடன் டெல்லியில் இருக்கக்கூடிய முகுல் ரோத்னி ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய உமாபதி அவர்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய துறை வல்லுநர்களுடைய ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ஆலோசனை பண்ணி அதை தீர்மானத்துல நம்ம நிறைவேற்றணும். மாண்புமிகு உறுப்பினரும் அந்த தீர்மானத்தில் நிற்கும் பொழுது நீங்களும் அதுக்கு சட்டமன்றம் முழுவதும் தீர்மானம் நிறைவேற்றும். இப்பொழுதும் அதிமுக கூடிய மூத்த உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோள், இந்த சபை முடிந்தவுடனே சட்ட வல்லுநர்கள் உங்களோட எல்லா விதமான விளக்கம் கொடுக்கும் ரெடியா இருக்கும். எங்களுடைய தமிழக அரசுடைய குறிக்கோள் எப்படி கர்நாடகத்துல என்றோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுமோ அதே மாதிரி அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர்கள் நீங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேறிச்சு அதை எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாம உண்மையாக உறுதியாக குடிக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் உரிமைகளையும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டாருங்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு பண்றோம். காவேரியோடைய பிரச்சனை எங்களுக்கு உயிருக்கு சமமானதுங்கிறதை நாங்கள் பதிவு பண்ணுகிறோம். இதுதான் எங்களுடைய விளக்கம். இதுதான் ஒரு 2 மணி நேரமா டிஸ்கஷன் கம்யூனிஸ்ட் தோழர்கள், பாட்டாளி மக்கள் சொன்னோம். சட்ட வல்லுநருடைய ஆலோசனை உங்களிடம் விளக்குறதுக்கு இந்த அவை முடிஞ்சோம் நாங்கள் தயாராகி இருக்கிறோங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.